Amen.
தெய்வத்தோடு ஒரு நிமிஷம் பேசுவாய். இதோ ஆண்டவர் மேக ஸ்தம்பமாய் இறங்கி வந்த தேவன், நிரப்பத்தோடு இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே இறங்கி வந்த தேவன், இதோ அடையாளங்கள் வழியாய் பேசின தேவன். என் மகளே, மகளே, யாரை பார்க்கிறோம் என்று தெரியாமல் இருக்கிறாயோ, இதோ உன்னை அன்பு செய்யும் ஆண்டவர், இதோ நண்பருடைய அடையாளத்தை உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். பிள்ளைகள், ஆண்டவரே, என் வேதனை, என் வருத்தம், என் கவலை, என்னை சூழ்நிலைக்கிற காரியம் உங்களுக்கு செபிப்பார். நீ சொல்லாமல் போனால் அது எப்படி அவர்களுடைய ஜெபத்தை கேட்க முடியும்? கேளுங்கள், நான் விழுகிறேன் என்று சொன்ன தெய்வம் அல்லவா? என் மகனே, மகனே, உன் வேதனையை சொல்லு. உச்ச நிலைமையில் உள்ள கால்வரை ஆண்டவரே ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லு. உன் வேதனையை ஒப்புக்கொடு, வருத்தங்களை ஒப்புக்கொடு, நோய்களை ஒப்புக்கொடு. கணவன் மனைவியை ஒப்புக்கொடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரமாணிக்கமாய் ஒப்புக்கொடுங்க. இதோ உனக்கு கணவனாய் மனைவியாய் வந்த பிள்ளையை ஒப்புக்கொடுப்பாயோ? பிள்ளைகள் பிறந்தார்கள், அவர்களை ஒப்புக்கொடுங்க. உடைய குழந்தைகளை ஒப்புக்கொடுங்க. பிள்ளைகள் எல்லாம் பெற்றோரை ஒப்புக்கொடுத்து செவிங்க. வாலிப பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து செவிங்க. திருமண காரியங்களுக்காக ஒப்புக்கொடுத்து செவிங்க. கர்ப்பத்தினுடைய தடைகள் விட வேண்டும், ஒப்புக்கொடுத்து செவிங்க. இந்த ஆலயம் முழுவதுமாய் ஆண்டவரே உடைய அருள் பிரசன்னம் உணர வேண்டுமாய் செவிக்கிறோம். மேகமே, மேக சபரே, இதோ ஆவியின் வல்லமையை வானத்திலிருந்து நீர் பொழிகிறாக. எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு மேலே இருக்கிறார் என்று நம்பி வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரை நீரை இறங்கி வளர்மையா. தூவம் போல எங்கள் செபங்கள் உடைய திரும்ப நெடுவனமாக, தூவம் போல எங்களுடைய செபங்கள் இருக்கும் ஆண்டவரே, தூவம் போல இருக்கும் ஆண்டவரே. You're
Hallelujah, 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 hallelujah.
எங்களுக்கு பிரியமான கருணை ஆண்டவரே, பிள்ளைகள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அவர்களின் நீரை வார்த்தையின் வழியா, பிரசனத்தின் வழியா தொடுபடியாக கொடுத்து செல்கிறார். ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் நீரை காத்து வழி நடத்துவீராக. ஆமென். செய்து அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளின் நாள் அபிஷேகத்தின் நாளாய் அமைந்திருக்கிறபடியால் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அபிஷேகத்தின் நாளில் ஆண்டவருடைய கிருபையின் நாளில் நாம் குணமளிக்கிற வல்லமையின் நாள் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குணமாக்குதல் என்பது எதை சார்ந்திருக்கிறது? நிறைய நேரம் நம்ம நினைச்சுக்கிறோம், குணமாக்குதல் அப்படின்னா நோயில் இருக்கிறவங்களுக்கு, வியாதிஸ்தர்களுக்கு நோயை குணமாக்குதல் தான் குணமாக்குதல் அப்படின்னு இல்லை. இன்னைக்கு குணமாக்குதல் அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் பல்வேறுபட்ட காரியங்களினாலே பிடிக்கப்பட்டவர்களாய் கிடக்கிறாங்க, பல்வேறுபட்ட கவலைகளினாலே பிடிக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கிறாங்க. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் இந்த குணமாக்குகிற வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை தேவையா இருக்கிறது. நான் சொல்லும் போது இந்த வாக்கியை தயவு செய்து ரிப்பீட் பண்ணுங்க. நீங்க எங்க உட்கார்ந்திருந்தாலும் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வந்திருக்கிற நாம இந்த குணமாக்குதல் வல்லமை ஆண்டவரிடமிருந்துதான் வருகிறது என்பதை நீங்கள் பூர்ணமாய் உணர வேண்டும். நம்முடைய வல்லமைகள் எங்கிருந்து வருவது இல்லை, இயேசுவிடமிருந்து வருகிறது. புனிதர்கள் எல்லாம் இயேசுவிடமிருந்து வாங்கித்தான் வல்லமையை நமக்கு கொடுத்தாங்க. அன்னை மரியாள் கூட கடவுளிடமிருந்து வல்லமையை வாங்கித்தான் கொடுத்தாங்க. கானாவூர் திருமணத்திலே அன்னை மரியாள் அந்த சூழ்நிலையை கண்டு மனம் வருந்துகிறார். ராஜரசம் தீர்ந்து போயிடுச்சு, வருத்தமா இருக்கிறது, தாய்மனம் பேசுகிறது, என்ன செய்வது தெரியலையே. இதோ என் பிள்ளையிடத்திலே சொன்னால் செய்வார், நம்பினார், போனார், சொன்னார், செய்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மகனே, இந்த பிள்ளைகளுக்கு இந்த துன்பம் ரசம் தீர்ந்துருச்சு, நீ பார்த்துக்கோ. அதுக்கு எனக்கு நேரத்தில் ஏன் சொல்றீங்க? என்னுடைய நேரம் என்ன வார்த்தை, நாம நேரம் ஆரம்பிப்பா பாருங்க. அன்னை மரியாள் இப்படித்தான் கேட்டு 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 நமக்காக தருகிறார். அவர்களை கூட நம்ம ஜெபிக்கிறோம், அவர்களிடத்தில் நம்ம கேட்கிறோம், அவர்கள் நமக்காக பெற்றுத் தருகிறார்கள். அவர்களிடத்தில் வல்லமை இல்லை, அவர்கள் ஆண்டவரிடமிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற தாயாக இருக்கிறார். அதனால சொல்றோம், நம்ம அன்னை மரியாளை வணங்குவதில்லை. அன்னை மரியாள் ஒரு கடவுள் இல்லை, புனிதர்கள் கடவுள் அல்ல. அவர்கள் எல்லாம் இந்த தெய்வத்தை நம்பி உயர்ந்த மனிதர்கள், அந்த உயர்ந்த உள்ளத்தை கொண்ட மனிதர்கள் என்பதனாலே புனிதர்கள் என்கிற ஒரு பெரிய பட்டத்தை திருச்சபை அவர்களுக்கு கொடுத்து உயர்த்தி வைத்திருக்கிறது. அவ்வளவுதான். இதோ தேவ பிள்ளைகளை, அவர்கள் யாரை உற்று நோக்கினார்களோ அவரை நீ உற்று நோக்கினார். ஆண்டவர் உன்னை விடுவிக்கிற தேவன் இறங்கி வருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், எபேசியர்களுடைய திருமுகம் 3வது அதிகாரம் 13 to 16 வரை உள்ள இறைவசனங்களை நீங்க வாசித்து பார்த்தா அது சொல்லுது, உங்கள் பொருட்டு நான் படும் துன்பங்களை கண்டு நீங்கள் மனம் திறந்து போகாதீர்கள் உங்களை வேண்டுகிறேன், அத்துன்பங்களே உங்களுக்கு பெருமையாக அமையும். ஆமா, நீ துன்பப்பட்டு வந்திருக்கிறாயா, வேதனையோடு வந்திருக்கிறாயா, கவலையோடு வந்திருக்கிறாயா, அந்த துன்பம் தான் இன்று உனக்கு ஆண்டவர் தொட்டு உன்னை பெருமைப்படுத்த போகிற பெருமையின் அடையாளமாய் அமைய இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய துன்பமே வேண்டாம் என்று நீங்கள் செபிக்க கூடாது. இந்த துன்பத்தை கடந்து செல்லக்கூடிய வல்லமை எனக்கு தாங்காதவரை ஆண்டவர் தருவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் விருப்பமாயிருந்தால் அந்த துன்பத்தை உன்னிடமிருந்து எடுத்து விடுவார். அது ஆண்டவருடைய கிருபையினால் கொடுக்கப்பட்ட துன்பம் இல்லாமல் இருந்தால் அது உன்னிடமிருந்து எடுக்கப்படும். ஆண்டவர் தொட்ட மாத்திரத்திலே அநேகரிடத்திலே வல்லமையை வெளிப்படுத்தினார். பைபிள்ல நம்ம நிறைய வாசிக்கிறோம். நீங்கள் நாமும் ஆவியிலே திடப்படுத்தப்பட்டு ஜெபிக்கிற பொழுதுதான் அந்த வல்லமையை நம்மால் உணர முடியுமா? அதுக்குதான் இந்த வழிபாடு, அதுக்குதான் இந்த ஆராதனை. ஏன் இப்படி ஜெபிச்சாதான் கடவுள் கேட்பாரா? இல்லை. கடவுளை வழிபடுவதற்கு இப்படித்தான் முறைமை என்று இல்லை. திருச்சபை ஒரு முறைமை கொடுத்திருக்கிறது. ஆனால் நீ அதையும் தாண்டி உன் ஆத்மாவிலே நீ நிறைத்து ஜெபிக்க வேண்டும்.
தேவபிள்ளைகளை வேதம் சொல்லும்படியாக 1 பேதுரு 1:2 சொல்லப்படுகிறது. அருளும் அமைதியும் கடவுள் உங்களிடம் அமைதியும் உங்களிடம் பெருகுக. தந்தையாம் கடவுளுடைய முன் அறிவின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் அவரது இரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும் நீங்கள் தூய ஆவியால் இறைமக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க? தூய ஆவியால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்கு நீங்கள் இங்கே கீழ்ப்படிந்து அவருடைய இரத்தத்தினாலே தூய்மையாக்கப்படுகிறோம் என்று உணர்ந்து ஜெபித்தீங்கன்னா அந்த தூய ஆவி உங்களை தொடுவார். இதெல்லாம் செய்யறது யாரு? பிதாவாகிய ஹalleluya. 3 ஆட்கள் இணைந்துதான் நம்மளை தொடுறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. தேவபிள்ளைகளே, ஆண்டவருடைய மகிமையை குறித்து பேசிட்டே போலாம். இன்னைக்கு நாங்கள் அந்த ஒரே கடவுளை நம்புங்க, அந்த தெய்வத்தை நம்பினா நாங்க சொல்றோம். அந்த தெய்வத்தை நீங்க இருக்கிற நீங்க நம்பி கேட்டீங்கன்னா ஆண்டவர் உதவி செய்வார். கண்டிப்பா நீங்க நம்பணும். இந்த நம்பிக்கையினுடைய சாட்சியாய் உங்களை மாற்றுகிற பொழுது நீங்கள் அநேகருக்கு போய் இந்த செய்தியை சொல்ல வேண்டும். நீங்க ஆண்டவருடைய செய்தியை சொல்றதுக்கு பதிலாக வேறு விதமான செய்திகளை எல்லாம் நம்ம பரப்பிட்டு இருக்கிறோம். ஒரு பேப்பர் நான் இடத்துக்கு போன பொழுது இந்த காரியத்தை பார்த்தேன். பவுலடியார் சொல்றாரு, ஆண்டவர் செய்கிற நன்மையான காரியங்கள் எல்லாம் நான் வாங்கிட்டு நான் என்னால் அறிக்கையிடாம எப்படி இருக்க முடியும்? நான் நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு. யார் சொல்றா? யார் சொல்றா? இத பவுலடியார் சொல்றாரு, நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு. நீங்களும் ஆண்டவருடைய இந்த நல்ல செய்தியை, ஆண்டவர் உங்களை தொட்ட அந்த நல்ல செய்தியை நீங்க 4 பேர்கிட்ட சொல்லலன்னா உங்களுக்கு என்ன கேடு? எல்லாரும் பாக்குறாங்க, பாவி ஐயோ கேடு. இது அந்த ஐயோ கேட்டல, என்ன நாசமா போயிடுவீங்க, அந்த ஐயோ கேடல. நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கிற பொறுப்பு நம் தலையில் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, அந்த அறிவித்தலை தான் வேதம் பேசுகிறது. ஆண்டவர் செய்ய போறாரு, தொட போறாரு, அதோட நீங்க போயிடக்கூடாது. ஆண்டவர் என்ன கூப்பிட்டார்? இல்லை. ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களை நினைத்து நீ அதை மக்களுக்கு அறிவித்து ஆண்டவரை பெருமைப்படுத்த அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இயேசுவினுடைய அந்த சுருவத்துக்கு படத்துக்கு கீழே ஒன்று எழுதியிருப்பாங்க, நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை உயர்த்துவேன். பிரைஸ் தி லார்ட். ஆமா, நீங்க நிறைய பேர் வேறு விதமா மதிக்கப்படுத்த நினைக்கிறாங்க, வேறு காரியங்கள் எல்லாம். நான் ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போன போது வெளியில வரும்போது ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. அந்த பேப்பரை நான் வாங்கி பார்த்தேன். அன்னையின் அதிசயம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேப்பர் எழுதியிருந்தாங்க. இந்த பேப்பரை படிச்சு போட்டு எல்லாரும் பார்த்தேன். அன்னைக்கு மரியாதை அப்படின்னு எடுத்துக்கொண்டே நிறைய இதெல்லாம் எனக்கு செஞ்சாங்க அப்படின்னு எழுதி கடைசியில அது எழுதிருந்துச்சு, இந்த பேப்பரை வாசித்தோடு நீ 100 பேருக்கு அச்சடித்து தர வேண்டும். இல்லை, ஒருத்தர் பிடிக்காம இதை அவமானப்படுத்தி பிடித்து குப்பையிலே போட்டார். அவர் ரத்தம் வாங்கி எடுத்து செத்து போடுறார். இந்த பேப்பரை எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மணியே 1 மாசம் சாய்ச்சேன். இந்த ரத்தம் வாங்கி உதவுமோ, வீட்டுல போய் காசு கேட்டா உதவணும், திருட்டு பண்ணணும் அப்படின்னா யாருக்கோ ஏதோ நடந்ததுக்கு நமக்கு தலையில வந்து விடுதது. இந்த பேப்பர் வாங்கி வாசிச்சது என் பாவமா அப்படின்னு நான் அந்த பேப்பர் படிச்சு என் வயலே வச்சு கலைச்சு இந்த பேப்பர் கொஞ்சம் கொஞ்சமா கிளியே நெஞ்செல்லாம் படக்கு அடிச்சு. இன்னைக்கு ரத்தம் வருமானம், நாளைக்கு வருமானம், ஒரு நாள் செத்தா சாவா அப்படின்னு ஆண்டவரே இது உண்மையா இருந்தா என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டேன். என்ன வரைக்கும் ரத்தவாதி வரல, நல்லா இருக்கேன். அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு பேப்பரை உங்க கோயிலையும் பார்த்தேன். அதே மாதிரி ஒரு பேப்பரை உங்க கோயிலையும் பார்த்தபோது எனக்கு வேதனையா இருந்தது. அன்னை வேளாங்கண்ணி மாதாவின் அற்புதம் என்று யாரோ எழுதி கடைசியில எங்களுக்கு நீங்க ஒரு ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டீஸை கிடைக்க 15 நாட்களுக்குள் அச்சடித்து வெளியிடலாம். தேவபிள்ளைகளே, இந்த பேப்பரை ஆண்டவருக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி நான் செய்கிறேன். ரத்தவாதிக்கு கட்டி நான் செத்தா சாப்பிடுறேன். இந்த ரத்த பழிபாவமும் என்னோட தலையில போக இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை அல்ல பிள்ளைகளே. அதைத்தான் திருப்பி சொல்லியிருக்கிறோம். நீங்கள் வார்த்தைகளை நினைத்து ஆண்டவருக்குள்ளே கிடந்து சென்றார் உனக்கு விடுதலை. ஆமா, ஆண்டவருக்குள்ளே நீ நினைக்கணும். முதல்ல அந்த பரிசுத்தோடு இணைய வேண்டும். நீங்கள் அந்த பரிசுத்தத்தில்
இணையாமல் நீங்கள் வெறுமனே ஆண்டவரை ஆண்டவரை கூறி அழைப்பவர்கள் ஆண்டவர் சரிசாய்ப்பதில்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நீங்க நிறைய பேர் மந்திர தந்திரங்களுக்கு பின்னாடி போறீங்க, வெளி சூழ்நிலைகள் செஞ்சிருக்கீங்க. தயவு செய்து நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன். நீ அப்படி குடும்பத்தை கெடுக்க நினைத்தேன்னு சொன்னா இன்னைக்கு நேரம் குருக்கள் அல்லாவே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஓடி போய் மன்னிப்பு கேட்டு இனிமேல் அந்த காரியத்துக்கு போய் கால வைக்க மாட்டேன் ஆண்டவரை சொல்லிட்டு வந்து நீ பிசாசுடைய கையை பிடிச்சிட்டு நிக்கிற, அது ஆளுநர்களுக்கு ஒன்னதான் பார்க்கும். வெள்ளி சூரியங்கள் எல்லாம் உள்ள கால வச்சு திருப்பி எடுக்க முடியாது. ஆண்டவருடைய கிருபையை நம்பு. ஆண்டவர் காத்திருப்போரை நிலைகளால் நிரப்புறார். நீ காத்திருக்கணும். ஒரே ராஜ்யத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி போடுவாங்க அப்படின்னு முடியவில்லை. ஆனால் அவர் செய்வதில்லை. அவர் பொறுத்திருக்க சொல்றாரு. உன்னுடைய எல்லாருடைய மனங்களையும் அவர் சோதித்து அறிகிறார். அதனால காத்திருக்க வைப்பாரு. ஆண்டவர் பார்ப்பார், வெயிட் பண்ணி பார்க்கிறாரு. தேவர்களே, அந்த தந்திரங்களுக்கு பின்னாடி ஓடாதீங்க. கையில் அவர் கட்டி விட்டாரு, இவர் கட்டி விட்டாரு. ஓடாதீங்க தயவு செய்து. தேவ பிள்ளைகளை யாருடைய பெயராலும், அந்தோனியார் பெயராலும், மாரிக்கண்ணி பெயராலும், எந்த புனிதருடைய பெயரால் யார் எங்கே கையில் கட்டி விட்டாலும், காயத்தை கொடுத்தாலும், பட்டம் கொடுத்தாலும், எல்லாம் தகவல் கொடுத்தாலும் கூட அது மந்திர தந்திர காரியங்களை உள்ள வச்சு கொடுத்தாலும், அது உப்பா இருந்தாலும் புரியா இருந்தாலும், அது ஆண்டவருக்கு முன்னாடி அலுவலகத்திற்கு சாபத்திலே செயலாயிருக்கிறது. நிறைய பேர் சொல்றாங்க, ஒரு பாடல் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சகோதரர் உட்கார்ந்து அவர்களுடைய சொல்லிட்டே கட்டி விட்டாருங்கிறாங்க. அது சகோதரர் அவர்களுடைய சொல்லிட்டே கட்டாலும், அது குருவானவர் கட்டாலும், ஒரு அருள் சகோதரிகளை செய்தாலும் அது சாபத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது. வார்த்தையால் உள்ள கட்டணும், ஆண்டவருடைய வார்த்தையால் உள்ள கட்டு, நம்பிக்கையால் உள்ள கட்டு. ஒரு உடன்படிப்பாக முடிந்தவரை 38 வருஷமாக அந்த குழந்தை பக்கத்தில் படிக்கிறான். ஆண்டவர் இயேசு ஊருக்கு வந்தபோது அவன் பார்த்தாரு. அவன் கேட்கல, இயேசுவா போய் சந்திச்சாரு. 38 வருஷம் அவன் அப்படியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமிட்டிருந்தார் என்பது தெரியவில்லை. அவனை ஆண்டவர் சந்திக்க அவர் சித்தமாக இருந்தார். போய் பார்த்தார். என்னப்பா ஏற்பட்டு இந்த தண்ணீர் கலக்கப்பட்டிருக்கிற பொழுது என்னை தூக்கி கொண்டு போய் போட ஆள் இல்லைங்க. நான் பிச்சைக்காரன், எனக்கு ஆளே கிடையாது, யாரும் இல்லை, நான் அப்படி கிடக்கிறேன். அவர் உடனே என்ன செஞ்சாரு? ஓ அப்படியா, நான் எனக்கு தெரியும், ஏன் சமூக ஒரு பெரிய கான்டாக்ட் இருக்கு, அது வரும்போது நான் அவனை கொண்டு போய் போட்டாங்க. அப்படி போட்டாரா? இல்லை. ஆண்டவருக்கு அந்த தண்ணீர் தேவைப்படவில்லை. ஆண்டவர் சொல்லவே வேறு ஒரு நாள் நான் சுகப்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த தண்ணியை கொண்டு வந்து தலையில ஊத்துறேன்னு சொல்லி ஊத்தல. அவன் எந்த பொருளை வைத்து அவனை தொடங்க. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார். ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், எழுந்தவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. வார்த்தை குணப்படுத்துகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பச்சையோ மருந்தோ குணமாக்கவில்லை, வார்த்தையை எடுத்து குணப்படுத்தும். திருரத்தத்தால் கழுவும், திருரத்தத்தால் கழுவும், இயேசுவே இயேசுவே குணமாக்கும். இயேசு குணமாக்குகிறவர். அவருடைய இரத்தத்தினால் அபிஷேகத்தினால் குணமாக்குகிற தேவன். இதை நீங்க மறந்து போயிடக்கூடாது. ஒரு அருமையான ஒரு செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து ஆசைப்படுறேன். நான் பட்டுக்கோட்டை, தமிழ்நாட்டில் பட்டுக்கோட்டை ஒரு ஊர் இருக்கிறது. அந்த பட்டுக்கோட்டை பக்கம் வீரக்குறிச்சி என்கிற அந்தோனியார் திருத்தலம் இருக்கிறது. அந்த திருத்தலத்திலே நான் செய்தி கொடுக்கப்படும் ஒரு சகோதரியை நான் பார்த்தேன். அந்த சகோதரி ஒரு சைவ சமயத்தை சார்ந்தவங்க. அவங்க கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஒரு 3 பிள்ளைகள் பிறந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்க. அந்த அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. கல்வி இல்லாத ஒரு தாய். பிள்ளைகள் திடீர்னு நெருக்கடியான நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க அங்கராயிட்டாங்க. இந்த சகோதரி நேரம் எங்கிட்ட சொன்ன சாட்சியம் இங்கே கூட உங்க ஊர்ல கூட என்னிடத்துல 2-3 பேர் சாட்சியம் சொன்னாங்க. ஒருத்தர் இடத்துல சாட்சியம் ஆசைப்பட்டாங்க. அது சரியான அமையாதனால அவருக்கு நாங்கள் அதை ஒப்புதல் கொடுக்க முடியல. கடவுள் எப்படி எனக்கு நன்மை செய்வாரு. நிறைய சாட்சியம். இந்த சாட்சியத்தை நான் உங்களுக்கு நேரடி சாட்சியம். அப்போ இந்த சகோதரி தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக எல்லா வீடுகளிலும் போய் பாத்திரம் செய்வது, வீடு சுத்தம் பண்ணுவது, இந்த மாதிரியான ஒரு சாதாரண வேலைகளை செஞ்சு பிள்ளைகளுக்கு சோறு போட்டுருக்காங்க. பிள்ளைகளை படித்துக் கொண்டு வந்து போது இந்த கடைசி பையன்
தூக்கிட்டு வந்தாங்க. அம்மாவுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. பிள்ளையை தூக்கி கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவ இடத்துல ஓடினார். அந்த மருத்துவர் ஒரு எளிமையான MBBS டாக்டர், வியாதிகளுக்கு பார்க்கிறார். அவரிடத்துல கொண்டு போய் பார்த்த உடனே அவர் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உன் பிள்ளைக்கு ஒரு பெரிய வியாதி எதுவும் உள்ள கேட்டு அதை உடனே ஸ்கேன் எடுத்து தான் பார்க்கணும்னு சொல்லி ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டார். அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு காசு இல்லை பாரு. அந்த சகோதரி சொல்றாங்க, ஓடி போய் நான் வேலை செய்கிற ஒவ்வொரு வீட்டிலும் 10, 20 ரூபாய் கெஞ்சி வாங்கி அவங்க கொடுத்த அந்த காசை வைத்து பிள்ளைக்கு நான் ஸ்கேன் எடுத்து கொண்டு போய் அந்த டாக்டர் காட்டுறேன். நான் சொன்னேன், அம்மா உன் பிள்ளைக்கு வரக்கூடாத நோய் ஒன்று வந்திருக்கிறதம்மா. உன் பிள்ளையினுடைய ஒரு பக்கம் லங்ஸ் அரிக்கப்பட்டிருக்கிறது. இது சாதாரணமாக எல்லா பிள்ளைக்கும் வருது. இது குழந்தைக்கு வரக்கூடிய வியாதி அல்ல. பிள்ளைக்கு வந்துருச்சம்மா, ஒரு உயிரை குடிக்கக்கூடிய ஒரு நோய். இது உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒரு லங்ஸ் பிளாஸ்டிக்ல வைப்பாங்க. அதுக்கு உடனே ஒரு பிள்ளையை தூக்கி கொண்டு சென்னைக்கு தான் செல்லுங்கள். இங்கெல்லாம் அந்த வசதி இல்லை. உடனே போ, கையில் எப்படி ஒரு 1 லட்சமாவது வச்சுக்கோ. அந்த காலத்துல 1 லட்சம் பெரிய காசு. என்ன செய்வது தெரியாத அந்த காலத்தில் 1 லட்சம் ரூபாய்க்கு இந்த சகோதரி எங்க போவாங்க? பாருங்க, இந்த சகோதரி வீடு கழுவி சுத்தப்படுத்தி வாழ்கிற சகோதரி, வயிற்றுக்கும் வாய்க்கும் பிழைப்பு நடத்துகிற ஒரு சகோதரி. அவங்க என்ன செய்யறது தெரியாம ஒரு வீடானது பார்த்துருக்காங்க, ஒண்ணும் கிடைக்கல. மீண்டும் ஒரு நாள் பையன் கீழே விழுந்தார், ரத்தவாதி இருந்தார். முதல் முறை போனவரை டாக்டர் வலி நிவாரணி கொடுத்தார், பெயின் டேப்லெட் கொடுத்து அனுப்பிட்டார். 2வது முறை தூக்கிட்டு அதே டாக்டர் போனவனே அவர் சொன்னார், அம்மா ஒரு பிள்ளைக்கு நான் பெயின் டேப்லெட், உன்னுடைய வலி அதிகமாகிட்டே இருக்கும், இந்த டேப்லெட் மேல டேப்லெட் கொடுத்தா அவனுடைய பவர் தாங்காது, சின்ன பிள்ளை, ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவனுக்கு நான் தான் கொண்டு போட்டேன்னு ஊர்வலம் சொல்லுது. அதனால நீங்க கூட்டிட்டு வராங்க, உங்க பிள்ளைங்க நான் கூட்டிய டோஸ் ஜாஸ்தியா இருந்தாரு, இது 1 மாசத்துக்கு மேல தாங்காதுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அந்த வார்த்தையை வாங்கி கொண்டு சகோதரி போய் அந்த வழி வருகிற போதெல்லாம் அந்த வார்த்தையை போட வேண்டியது புரியாம ஓட்டினார். காசு கிடைக்கல. என்ன செய்யறது தெரியாம பக்கத்துல இருக்க ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய குடும்பத்தை போய் அவர் அழுதுருக்காங்க. அவங்களும் ஏழையான குடும்பத்தினர். அவங்களும் சொல்லிட்டாங்க, நம்மளும் என்ன செய்யறது, உங்களுடைய வேதனையை தாங்கிக் கொள்றோம் அப்படின்னா செபிக்கிறோம். நீங்கள் போய் மாதா கோயில் பக்கத்துல இருக்கு, நீங்க அந்த மாதா கோயிலுக்கு போய் சொல்லுங்க, மாதாட்ட ஜெபிக்க, அவங்க உங்களுக்காக ஏசப்பாக்கு கேட்டு வாங்கி தருவாங்க. ஏன்னா எங்க மாதா ரொம்ப நல்லவங்க அப்படிலாம் சொல்லி அவங்க உற்சாகப்படுத்தி இருக்காங்க. அம்மா சொன்னாங்க, எனக்கு அது வரைக்கும் நான் அந்த கோயிலுக்கு போனதுல ஃபாதர், அதான் முதல் முறையா போய் அந்த மாதாவை உட்காந்து அழுதேன். நீ மட்டும் பிள்ளையை வச்சு மடியில வச்சுட்டு நல்லா சந்தோஷமா இருக்கீங்க, என் பிள்ளை கண்முன்னே சாவதை நான் பார்க்க வேண்டுமா? அவள் ஏதாவது தீய காரியங்களை செய்து இருந்தாலும் நான் மனதை தேடிக் கொள்வேன். இப்படி அறியாத பிள்ளை என் கண்ணுக்கு முன்னாடி சுமந்து விடுவதை நான் பார்க்க வேண்டுமான்னு சொல்லி நான் அழுதேன். ஒரு 3 தடவை நான் கோயிலுக்கு போய் மாதாட்ட அழுதுட்டு வந்தேன். அப்படியே ஒன்றும் நடக்கல. திடீர்னு ஒரு நாள் என் பிள்ளை ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகாம விளையாண்டு கொண்டிருந்தேன். நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஏன்பா நீ பள்ளிக்கு செல்லுறியா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், அம்மா நான் தான் இன்னும் கொஞ்ச நாள் சாக போட்டுறேன், நான் தான் செத்து போக போறேன்மா, உன் பக்கத்துல இருந்தா உன் மடியிலே நான் படுத்து செத்து போறேன்மா அப்படின்னு சொன்னேன். சொன்ன பொழுது தாய் கண்ணீர் விட்டாங்க. ஒரு பிள்ளை, அதுவும் ஒரு சிறிய பிள்ளை, தான் சாகிறேன் என்று அதுவும் மடியிலே நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிற ஆசையை எந்த தாயாவது கேட்டுக் கொண்டிருக்க முடியுமா? அந்த தாய் சொல்லும்போது அழுதாங்க. இப்படியாக ஒரு நாள் வீட்டுமாய், அதெல்லாம் நீ சாப்பிட சொல்லி நான் கட்டி கொடுத்து அனுப்பிட்டு இருந்தாங்க. வீட்டுமாய் அவர் ஒரு நாள் மயக்கம் போட்டான், தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ நான் திருப்பி வலிக்குதமான கட்டுனாங்க. மாத்திரை எல்லாம் தீர்ந்து போச்சு. மாத்திரை போட்டா கேட்கல, கொண்டு போனேன் அதே மருத்துவர். அந்த கம்பவுண்டர் உள்ளே விடல. எனக்கு 70வது கம்பவுண்ட் கொடுத்து வெளியில உட்கார வச்சார். வெளியில இருக்கிற பியூன் டாக்டர் உன்னை பார்த்தா டென்ஷன் ஆயிடுவார், வெளியில உட்கார், எல்லாம் பார்த்துட்டு போன பிற்பாடு நீ உள்ள போ. டாக்டர் விரும்பினாங்க. எல்லாம் போயிட்டாங்க. நான் உட்கார்ந்து இருந்தேன். எல்லாம் போன பிற்பாடு டாக்டர் கேட்டார், என்ன மதிச்சா எல்லாரும் அப்படின்னாரு. நான் அந்த பொம்பளை உட்கார்ந்துருக்கு, போக மாட்டேங்கிறார், வயலை கூட்டிட்டு வந்திருக்கு. டாக்டர் உள்ளே இருந்து கத்துறாரு, எத்தனை தடவை நம்மளுக்கு சொல்லுது, நம்ம சக்திக்கு மீறின காரியத்துல நான் என்ன செய்ய முடியும்? டாக்டர் உள்ளே இருந்து குழம்பினார். நான் இங்கிருந்து கெஞ்சினேன், டாக்டர் ஒரே ஒரு தடவை என் பிள்ளைக்கு வைத்தியம் பாருங்க டாக்டர், என் பிள்ளை வழியால துடிக்கிறா. அவர் ஒன்றும் சொல்ல முடியல. அவர் என்னம்மா நீ புரிஞ்சிக்காம இருக்கிற,
நான் குழம்பி கொண்டிருந்த போது உள்ள சத்தம் நின்றுச்சு. டாக்டர் என்ன திருப்பி வாழ கூப்பிடல. நான் அப்படியே அழுதி உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது ஒருவர் அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைஞ்சார். நல்ல உயரமா ஒரு மனிதன், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருந்தார், வெள்ளை ஷர்ட் போட்டிருந்தார், வேட்டி கட்டி இருந்தார், ஆடி வச்சிருந்தாரு, தூரத்துக்கு மொழி வச்சிருந்தார், நீண்ட முகம். அவர் முகத்திலே ஒரு அழகு இருந்தது, வழி இருந்தது. அவர் உள்ளே வந்தவனே என்னை விட்டு பார்த்து என்னை பார்த்து சிரித்தாரு. என்கிட்ட பேசுறாரு. நேரா போய் டாக்டருடைய அந்த அறையினுடைய ஸ்கிரீனை விளக்கிட்டு, இந்த ஒரு முறை இந்த பையனுக்கு வைத்தியம் பாருங்க, இனிமே அவன் இங்கே வரமாட்டான் என்று சொன்னார். அவர் சொல்ல மாத்திரமே டாக்டர் என்னை உள்ள வாமான்னு கூப்பிட்டார். நான் நினைச்சேன் ஊர்ல எங்க பெரிய ஆளுநர் இருக்கு, நமக்காக ரெக்கமெண்ட் பண்றாங்க. உள்ளே கொண்டுட்டு போய் என் பிள்ளையை நான் படுக்க வச்சுட்டு அந்த ஸ்டேஷன்ல படுக்க வச்சுட்டு நான் வெளியே வந்து கண்ணாடியில் நின்று பார்த்தேன். டாக்டர் போய் என் பிள்ளையை டெஸ்ட் பண்றாரு. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு என்ன நடந்தது தெரியல. அவருக்கு திடீர்னு இனிமே காட்டி ஊதுன்றாரு. அந்த பையன் ஊதுறான், பலூன் வாங்கி ஊதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு சத்தம் வச்சு பார்க்கிறாரு, எரிச்சு நிற்கிறாரு, குனிங்கிறாரு. எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு அவரு ஒரு கொஞ்ச நேரத்துல அவருக்கு வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. அவரு போய் சேர்ல உட்காந்துக்கிட்டு இன்டர்காம் கொடுக்குறாரு. அவர் ஒய்ஃப் மேலே ஓடி வராங்க. அவருக்கு மாத்திரையெல்லாம் போடுறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, ஃபேன்லாம் திருப்பி வைக்கிறாங்க. எனக்கு என்னன்னு தெரியல. என் பிள்ளைக்கு தான் ஏதோ நேரம் வந்து விடுதோன்னு சொல்லி நான் வெளியில இருந்து அலுவலக என் பையன் தலையை தூக்கி பார்த்துட்டு இருக்கிறான். என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியாம நான் தவித்த பொழுது ஒரு 10 நிமிடம் கழித்து அந்த டாக்டர் என்னை கூப்பிட்டார். உள்ளே வாங்க. உள்ளே போனேன். எந்த டாக்டர் போய் காட்டினேன்னு கேட்டார். ஐயா, 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்கிற டாக்டர் நீங்க. அவங்களை விட்டா நான் எந்த டாக்டர்கிட்ட போவேன்? ஒரு டாக்டரையும் போனதை நீ கொடுக்குற மாத்திரையை போட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னா, இல்லை நீ பொய் சொல்ல. இல்ல டாக்டர், நான் பொய் சொல்ல, உண்மைதான் சொல்றேன். உன் பிள்ளை பூரணமாய் சுகமாக இருக்கிறார். எப்படி நிகழ்ந்தது? இந்த டாக்டர் கேட்டார். எனக்கு மேல் சிரித்தது. என் பிள்ளை பூரணமாய் சுகமாகிவிட்டார். எப்படி நிகழ்ந்தது? அவர் கேட்டபோது எனக்கு ஒன்று சொல்ல. இப்போ அப்பதான் டாக்டர் கேட்டார், இப்போ யாரோ ஒருத்தர் உடனே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போனாரே, அவர் யாரும் நான் சொன்னேன், இல்ல டாக்டர், எனக்கு யாருன்னு தெரியாது. சொல்லிட்டு இந்த அழைப்புல தானே வந்தார். நான் உங்களுக்கு தெரிஞ்சது போல என்று நினைத்தேன். பாருங்க, அவர் உள்ளே போனதை போல இதமாவும் இருந்தது. ஆனால் டாக்டருக்கு வெளியே சொல்லிட்டு அவர் வெளியே போவது போல இருந்தது. ஆண்டவர் தான் என் இடத்திலே இறங்கி வந்து அந்த சகோதரனுடைய தயவையை நிறைவு செய்து அவரை பெற்று சுகப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நான் சொல்வது தேவன் அங்கே உட்கார்ந்து பாருங்க. இல்லைங்க, இறங்கி வந்த தேவன். நீ கூப்பிட்டு பாருங்க. நேரங்களில் இப்படி அபிஷேகங்களை ஆசீர்வாதங்களை நாங்கள் அழுகியே போக முடியும். எல்லாத்தையும் இப்படி கடவுள் பலியாற்றுதல்களை செய்வாரா? இல்லை. ஒரு சில துன்பத்தை கடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அதனால சொல்றாங்க, பரிசுத்தத்தில் உறைந்திருக்கிற தேவனை நீ பரிசுத்தராயிருக்கிறவரை சுரிக்க வேண்டும். பரிசுத்தர், பரிசுத்தர், மகா பரிசுத்தர். அவர் இறங்கி வரணும்னு சொன்னா நம்ம தகுதியான நிலையில நம்ம வைக்கணும். அதுக்கு தான் இந்த பாவம் செய்யற அபிஷேகம் தான். நீ சரியான நிலையில உன்னை வைத்துக் கொள்ளாமல் ஆண்டவரை கூப்பிட எப்படி அவர் வந்து உள்ளே தள்ள முடியும்? அவரை அபிஷேகங்களை செய்கிறவரை இப்பொழுது நாம் பரிசுத்தர் என்று சுத்திக்க இருக்கிறோம். பரிசுத்தராய் இருக்கிறவரை பரிசுத்தர் என்று சொல்வதற்கு நம் வாய் வரணும். அப்ப இந்த வார்த்தையான தெய்வத்தை நீங்கள் வார்த்தையினாலே சுத்திக்க கற்றுக்கொள்ளணும். நாங்கள் இவ்வளவு மூச்சை போட்டு கற்றுறோம். ஆனால் நீங்க அங்க இருந்து கொண்டு நீ சொல்லுவது உழப்போட கேட்காதபடிக்கு இருந்தால் எப்படி கடவுளுக்கு கேட்கும்? அதனாலதான் சொல்றோம், நீ சத்தமா கத்துங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து வெட்கப்படாதே. ஆண்டவரை ஸ்துதிக்கணும்னு சொல்லும்போது ஸ்துதிக்க வேண்டும். இது ஆண்டவருடைய அளப்பரிய நன்மைகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வெறுமையை கடந்து செல்கிறவர், வெறுமையை கடந்து சென்று நிறைவாக்குகிற தேவன். நகோமியினுடைய வெறுமையை கடந்து செல்கிறார். ரூத் என்கிற புத்தகத்தில் நகோமி என்கிற ஒரு சகோதரி, தேவனை நம்பியிருந்த சகோதரி, யாவே தேவனை நம்பியிருந்த சகோதரி, பிள்ளைகளோடு வேறு ஒரு ஊரிலே போய் பிழைத்து நடத்த பொழுது அவருடைய 2 மகன்கள் இறந்து கொண்டார்கள். ரூத் என்கிற இன்னொரு மருமகளோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருந்த வேலையிலே எல்லாம் போனது. ரூத் மட்டும் அவர் விட்டு போகல, பிடிச்சிக்கிறாங்க மாமியார். அப்போ வீட்டுமா இஸ்ரேலுக்குள்ள வந்த பொழுது அவங்க எல்லாரும் பார்த்து, நகோமி ஆயிட்டு, நகோமி என்று சொன்னா மிகவும் அழகான மகிழ்ச்சியானவர் என்று அர்த்தம். என்னை நகோமி என்று கூப்பிடாதீர்கள், நான் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கிறேன். நான் எல்லாத்தையும் இழந்து, என் பிள்ளைகளை இருந்து, சொத்தை இருந்து, சுகத்தை இருந்து,
ஏதோ என்னை நகோமி என்று கூப்பிடாது, என்னை அதற்கு எதிராக மாறாய் என்று கூப்பிடுவேன். மாறா என்றால் கசப்பு. இதோ நீங்களும் அப்படியாக கசப்புகளோடு வந்திருக்கலாம், வருத்தத்தோடு வந்திருக்கலாம். இது ஆண்டவர் பரிசுத்தராயிருக்கிறார். உங்களையும் அந்த பரிசுத்தத்தில் இணைக்கிற பொழுது நீயும் ஆத்மாவிலே நிறைவை காண்பாய்க்கிறீர்கள். தெய்வத்தில் இந்த பாடலை பாடுகிற பொழுது பரிசுத்தரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி சிந்தனைகளை சிதற விடாமல் ஆண்டவர் பக்கமாய் வைத்து, ஆண்டவரே என்னையும் நீங்கள் சந்தியுங்கள், என்னையும் நீங்கள் தொழுங்கள் என்று கேளுங்கள். விஷயம் தேவையவர் பரிசுத்தத்தில் உரைகிறவர் பரிசுத்தமாய் உள்ளத்தை கேள்வி வருகிறார். உங்களுடைய அக்கப்பக்கம் கொண்டிருக்கிற யாரையும் நீங்கள் கவனிக்க வேண்டாம். நாட்டவரை ஆண்டவரை நாம் இப்பொழுது அருள்மலை சொன்னது போல பரிசுத்தர் 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 என்று போற்றி புகழ போகிறோம். எவ்வளவு சத்தமா துணிக்க முடியுமோ, போற்றி புகழ முடியுமோ நாம் ஆண்டவரை துணிவோம். அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஒருவரும் சேர வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாதொளி வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சிலுவையிலே எனக்காக நீ சுமந்தீரே,
மீண்டும் அச்சத்திற்குள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அதனால் நாம் அப்பா தந்தையே அழைக்கிறோம் என்று. இதோ உனக்கு அப்பாவும் அம்மாவுமாய் இருக்கிற தந்தையாக இருக்கிற தெய்வன், பரலோகத்தில் இருக்கிற தெய்வன் நமக்காக ஒருவரை அனுப்பினார் என்று சொன்னார். அதுதான் மகனாக இயேசு கிறிஸ்து. மறுபடியாக நாம் அன்றாட ஜெபிக்க கற்றுக் கொண்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:7 சொல்கிறது, கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். ஆகவே துணிவோடு ஜெபிக்க ஆண்டவரே எனக்கு துணை என்று சொல்ல நாம் அழைத்து கற்று வைத்திருக்கிறோம். எபிரேயர் 13:5-6 சொல்கிறது, நாம் துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறணும் என்று சொல்கிறார். இதோ எதை குறித்து வளைந்து போயிருக்கிறாயோ, வேதனைப்பட்டிருக்கிறாயோ, வருத்தத்தோடு வந்திருக்கிறாயோ, நோயுற்ற பிள்ளைகளை கரங்களிலே வைத்திருக்கிறீர்களோ, உங்களுக்கு சென்ற நேரம் விளந்தால் படையுமா, விளந்தால் படையுமா, விளந்தால் படையுது. முடிஞ்சவங்க எல்லாம் எதிர்த்து நிலையெல்லாம் நிற்கணும். சோகரித்தனமாக உட்கார்ந்திருக்கிறாங்க. வயதானவர்கள், முடியாமல் இருக்கிறவர்களுக்கு மட்டுமே எக்ஸப்ஷன், விடுதலை. அவர் மட்டும்தான் உட்கார்ந்திருக்கிறார். குடியில் சொல்றவங்க பிசாசு சொல்லுவான், நாளை நிற்க முடியாது, இல்ல போராடு, அவன் சொல்வதற்கு எதிராகி போராட வேண்டும். வல்லமையின் தேவனை ஆராதிக்கிறீங்க, பரிசுத்தருக்கு முன்னாடி நிற்கிறீங்க, ஒரு அரசுக்கு முன்னாடி அதிகாரிக்கு முன்னாடி நிலுவா நிற்கணும், அவன் சொல்றவனுக்கு நிற்க வேண்டும். ஆனால் இங்கே நீ அடிமையாளா இல்லை, சகோதர சகோதரிகளாய் ஆண்டவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவருக்காக சிலுவையிலே கல்வாரி மலையிலே உனக்காய் பாடுபட்ட தேவன் அவர் பட்ட பாடுகளுக்கு முன்பாக நம்முடைய வழிகளை எல்லாம் ஒப்பொழுது சுவிக்கிற பொழுது விடுதலையை காண்பார். உடலை ஒடுக்குகிறாய், கரங்களை எல்லாம் ஆழ்ந்த வச்சுக்கொள்ளுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. நான் சொல்ல ஜெபத்தை சொல்லுங்க. இயேசு ஆண்டவரே, எல்லோரும் சொல்லுவோம், இயேசு ஆண்டவரே, வல்லமையின் தெய்வமே, நற்கருணை நாதரே, இதோ இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வளாகத்தில் புனித அந்தோனியாரின் திருத்தலத்தில் வந்திருக்கிற உமது நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற எங்கள் எல்லோரையும், சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரையும் உம்முடைய ஆவியானவர் ஆசீர்வதிப்பாராக. அபிஷேகத்தின் ஆவி எங்களை தொடுவாராக.
ஆவி